விஜய் பெரும்பான்மையுடன் வந்தால் ஆட்சி அமைக்கலாம். திமுக அதிமுக கூட்டணி அமைத்து 118 பேருடன் வந்தால் அவர்களும் ஆட்சி அமைக்கலாம் என கவர்னர் அர்லேகர் கூறினார். குதிரை பேரத்தை தடுக்க வேண்டியது எனது கடமை என்றார். இரண்டாவது முறையாக கவர்னரை விஜய் சந்தித்த நிலையில் தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என லோக்பவன் விளக்கமளித்துள்ளது. பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் தாவேகாவின் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார். அதில் மெஜாரிட்டி பெற முடியாவிட்டால் அடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அறிவாலயத்தில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கட்சியின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. எம்எல்ஏக்கள் வரும் 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கூட்டணியில் இருந்து விலகிய காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் காங்கிரஸ் தனது பழைய குணத்தை மாற்றிக் கொள்ளவில்லை என்றும் விமர்சிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்குமாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிடம் தாவேக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு நாங்கள் திமுக கூட்டணியில்தான் உள்ளோம், கூட்டணி தலைவர் கூறினால் மட்டுமே தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்போம் என காதர் மைதீன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சொகுசு விடுதியில் தங்கியுள்ள அதிமுக எம்எல்ஏக்களுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது ஒற்றுமையாக இருங்கள், பேரம் பேசி ஆசை காட்டுவார்கள், ஏமாந்து விடாதீர்கள் என எம்எல்ஏக்களுக்கு அவர் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. அதிமுகவைச் சேர்ந்த சி.வி. சண்முகம் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனிடம் ஒப்படைத்தார். ஒரு அரசை அமைக்க சில தகுதிகள் வேண்டும், ஆனால் விஜய்க்கோ அப்படிப்பட்ட அடிப்படை தகுதி இல்லை. விஜயை போன்றவர்கள் ஆட்சி அமைக்க கூடாது, அவருக்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியாது என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் அறிவித்துள்ளார். +2 ரிசல்ட் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகும் நிலையில் மாணவர்கள் தங்கள் மார்க்குகளை வாட்ஸ்அப்பில் 7845252525 என்ற எண்ணில் பதிவு செய்து தெரிந்து கொள்ளலாம் என தமிழக தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தாவேகாவை ஆட்சியமைக்க கவர்னர் அழைக்காததை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் இன்று காலை 11 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தவிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து திமுக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என TKS இளங்கோவன் கூறினார். வாரிசு அரசியல், குடும்ப அரசியலுக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முடிவு கட்டியுள்ளது. மக்கள் தீர்ப்பை ஏற்று தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அனைத்து கட்சியினரும் உறுதுணையாக இருங்கள் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். புதிதாக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்குவங்க சட்டசபையை கலைத்து கவர்னர் RN ரவி உத்தரவிட்டார். பிரதமர் மோடி முன்னிலையில் பீகார் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார் மகன் நிஷாந்த்குமார் உள்பட 32 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். நான் மம்தாவை தோற்கடிக்காமல் இருந்திருந்தால் என் உதவியாளர் சந்திரநாத் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் என மேற்குவங்க பாஜக முக்கிய தலைவர் சுவேந்து அதிகாரி உருக்கமாக கூறினார். தமிழகத்தில் பாஜக நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துள்ளது. புதிய சீன் கிரியேட் பண்ணத்தான் திமுக தலைவர் ஸ்டாலினை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசியுள்ளார் என ராஜ்யசபா காங்கிரஸ் MP கிறிஸ்டோபர் திலக் கூறினார். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுலுக்கு எதிராக கருத்து பதிவிட்ட இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அலீம் அல் புகாரி கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் இணைந்து ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுப்போம் என VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் இலங்கை தொடர்பான பல விஷயங்களை பேசியிருந்தார். ஆட்சி அமைந்தவுடன் விஜய் கட்டாயம் இலங்கை வர வேண்டும், அதன் மூலம் பல பிரச்சினைகளுக்கு நம்மால் தீர்வு காண முடியும் என இலங்கை MP ஜீவன் தொண்டமான் கோரிக்கை வைத்துள்ளார். மும்பையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்த சம்பவத்தில் அவர்கள் சாப்பிட்ட தர்பூசணியில் எலி விஷத்தில் பயன்படுத்தப்படும் துத்தநாக பாஸ்பைட் கலந்திருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. 48வது ஆசியான் உச்சி மாநாடு பிலிப்பைன்ஸ் நாட்டில் தொடங்கியது. ஈரான் போரால் உலகளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து ஆசியான் அமைப்பு தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற சீனாவின் சரக்கு கப்பல் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதில் உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வெளியாகவில்லை. அர்ஜென்டினாவிலிருந்து கேனரி தீவுக்கு சென்ற சொகுசு கப்பலில் 8 பேருக்கு அரிய வகை ஹண்டா வைரஸ் பரவியுள்ளது. விமானம் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டு நெதர்லாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பனையூர் தாவேகா அலுவலகத்தில் அக்கட்சியின் MLAக்களுடன் செங்கோட்டையன் திடீர் ஆலோசனை நடத்தினார். அதில் இன்னும் ஓரிரு நாட்களில் நல்ல செய்தி வரும்,
அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும், சோர்ந்து போய்விடக் கூடாது என செங்கோட்டையன் பேசியதாக கூறப்படுகிறது. தயாரிப்பாளர் RB சௌத்ரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் ரஜினிகாந்த், RB சௌத்ரியுடன் நான் படம் பண்ணவில்லை, இருந்தாலும் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர், நாணயம், நேர்மை, கடின உழைப்பு, தெய்வ பக்தி கொண்டவர் என புகழாரம் சூட்டினார். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது பற்றி நாளை நடக்கும் அவசர செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் சொன்னார். கவர்னர் பதவியேற்புக்கு அழைப்பு விடுக்காத விவகாரத்தில் அமைதியாக இருக்க முடியாது என்றார். கிண்டி லோக்பவனில் கவர்னரை தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சந்தித்தனர். அப்போது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து கவர்னர் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. தாவேகா ஆட்சி அமைப்பதை தடுக்க பாஜக முயற்சிக்கிறது என சொல்வதா என்று செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கேட்டுள்ளார். பாரதிய ஜனதாவை விமர்சிப்பது மலிவான அரசியல் என்றார். தூத்துக்குடியில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட 29 வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி மரிய அந்தோணி ஆக்னேஸை குரும்பூர் பகுதியில் போலீசார் மடக்கி பிடித்தபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றார். இதனால் போலீசார் அவரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். ரவுடி தாக்கியதில் SI ராஜபிரபு காயமடைந்தார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதிய அரசு இன்னும் பதவி ஏற்காத சூழலில் அரசியல் இடைவெளியை பயன்படுத்தி மும்மொழி திட்டமான PM ஸ்ரீ திட்டத்தை தமிழகத்தில் திணிப்பதா என மத்திய அரசுக்கு SDBI கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. திமுக, அதிமுக கூட்டணி செய்தி என்பது இன்னும் ஒரு வடிவம் பெறவில்லை, யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி உட்பட 5 மாநில சட்டசபை தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பணம், பரிசு பொருட்கள் என 1445 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் அதிகளவு தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. வத்தலகுண்டு அருகே உள்ள முத்தாலம்மன் கோவில் சித்திரை திருவிழா நிறைவு நாளில் கால்நடைகள் வளம் பெறவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் ஆயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி ஜங்ஷன் அருகே மதுபோதையில் தாறுமாறாக வாகனம் ஓட்டி கர்ப்பிணி பெண் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய சரக்கு வாகன டிரைவருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். நெல்லை பணகுடியில் பெண் VAOவிடம் 10 பவுன் தங்கச் செயினை பறித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் மம்தாவை தோற்கடிக்காவிட்டால் சந்திரநாத் ரத் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் என மேற்கு வங்க பாஜகவின் முக்கிய தலைவரும் முதல்வர் பதவிக்கு முன்னிலையில் இருப்பவருமான சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். சீனாவில் ஊழலுக்கு எதிராக அதிபர் ஜி ஜின்பிங் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அந்நாட்டின் முன்னாள் ராணுவ அமைச்சர்கள் 2 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவிடம் பெரும்பான்மை MLAக்களின் ஆதரவு பட்டியலை கவர்னர் கேட்க முடியாது, இது அரசமைப்புக்கு எதிரானது. தாவேகா எப்போது வேண்டுமானாலும் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். கிண்டி லோக்பவனில் தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் கவர்னரை சந்தித்தனர். அப்போது எதன் அடிப்படையில் விஜய்க்கு கான்வாய் வழங்கப்பட்டது என டிஜிபியிடம் கவர்னர் கேள்வி எழுப்பினார். ஒரே ஒரு MLAவை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழகத்தை ஆள பாரதிய ஜனதா முயற்சி செய்யக்கூடாது. தமிழக மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் விமர்சித்துள்ளார். அரசியல் சதிகளை முறியடித்து தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. நிச்சயம் ஆட்சி அமைப்போம் என்று தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேகா ஆட்சி அமைக்க கோரும் விவகாரத்தில் கவர்னர் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் சரியானது. இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படுகிறார் என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கூறினார். உயர்மட்ட பாதுகாப்பு தளர்க்கப்பட்ட நிலையில் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டின் வாசலில் நின்று செல்பி எடுத்து சென்றனர். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலின் போது ரூபாய் 1445 கோடி மதிப்புள்ள பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிகபட்சமாக தமிழகத்தில் ரூபாய் 662.28 கோடி மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக இந்திய தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. கவர்னரை எதிர்ப்பது என்பது பாஜகவை எதிர்ப்பதாகும். அதற்கு கொள்கை உறுதியும் துணிவும் வேண்டும். விஜயிடம் அந்த துணிவு உள்ளதா என VCK முதன்மை செயலாளர் ஆளுநர் ஷானவாஸ் கேட்டுள்ளார். தேர்தல் முடிவுகள் தொங்கு சட்டசபை அமைவதற்கு வழிவகுத்துவிட்டது கவலை அளிக்கிறது. 50 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் மரபை கருத்தில் கொண்டு தாவேகாவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்க வேண்டுமென மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். ரயில்வே பணியிடம் குறைப்பு, வணிக கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு போன்றவற்றை கண்டித்து சென்னை கலெக்டர் ஆபீஸ் அருகே VCK, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருமாவளவன், சண்முகம், வன்னியரசு உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். தாவேகா ஆட்சி அமைக்கும் விவகாரத்தில் ஏற்படுத்தப்படும் எந்த ஒரு தடையும் பாரதிய ஜனதாவின் மறைமுக அரசியலாகவே பார்க்கப்படும்.
எங்கள் மீதுதான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் என நடிகையும் பாரதிய ஜனதா நிர்வாகியுமான கஸ்தூரி கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் ஆதரவு கோரியதை அடுத்து மார்க்சிஸ்ட் கட்சியின் ஆதரவை தாவேக கோரியது. அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகத்தை தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள சொகுசு விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமியும் புதுச்சேரி புறப்பட்டு சென்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியனை சந்தித்த சிடிஆர் நிர்மல்குமார் தாவேக ஆட்சியமைக்க ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை வைத்தார். தாவேகாவை ஆட்சியமைக்க அழைக்க வேண்டும் என கவர்னரிடம் கடிதம் அளித்துள்ளோம். சட்டப்படி கவர்னர் செயல்படுவார் என நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் ஆட்சியமைக்க விஜய் மட்டுமே உரிமை கோரியுள்ளார். எனவே விஜய் பதவியேற்க தாமதமின்றி கவர்னர் அனுமதிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தாவேகாவை ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்காமல் காலம் தாழ்த்தும் கவர்னரின் செயல் உள்நோக்கம் கொண்டது என செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கும் நிலையில் சட்ட நிபுணர்களுடன் தாவேக தலைவர் விஜய் பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கவர்னர்களை வைத்து பாஜக அரசு இடையூறு செய்து வருகிறது. தாவேக ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்காமல் இருப்பது அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினை சிபிஐ மாநில செயலாளர் மு வீரபாண்டியன், சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்தனர். தமிழக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. விஜய் ஆட்சி அமைப்பதற்கு கவர்னர் அழைப்பு விட வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டதாக கூறுவதை மறுக்கிறோம். தமிழகத்தின் மதசார்பின்மையை காக்கவே தாவேகாவுடன் கூட்டணி வைக்கப்பட்டதாக தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தாவேகாவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பதுதான் சரியானது என மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழக மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். விஜயை முதல்வராக்க கூடாது என்பது பாஜகவின் மனநிலையாக உள்ளது. சட்டசபை வாக்கெடுப்பை விஜய் எதிர்கொள்ள கவர்னர் அனுமதிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து முதலமைச்சர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்தார். மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரி கவர்னரை சந்திக்க உள்ளேன். தமிழக முதல்வராக விஜய் விரைவில் பதவியேற்பார் என ரங்கசாமி தெரிவித்தார். தாவேக தலைவர் விஜய் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க அவகாசம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கேட்டுள்ளார். தாவேக விஜய் ஆட்சி அமைக்க கவர்னர் அர்லேகர் அழைப்பு விடுத்துள்ளதாக கவர்னர் மாளிகை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தனது பொறுப்பை ராஜினாமா செய்தார். எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் அல்ல, கிங் என்கிறார் முன்னாள் அமைச்சர் செம்மலை. அவருக்கு எதை எப்போது செய்ய வேண்டுமென அவருக்கு தெரியும். இபிஎஸ் தேர்ந்த அரசியல் தலைவர் என்றும் கூறினார். சட்டசபையில் தனது உரிமையை நிலைநாட்ட விஜய்க்கு அனுமதி வழங்க வேண்டும். கவர்னரின் நடத்தை அரசியலமைப்புக்கு முரணாக உள்ளது என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் தெரிவித்துள்ளார். கவர்னர் ஆர்லேக்கரின் இன்றைய கேரளா பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் கவர்னரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபிக்க நான் தயார் என்கிறார் தாவிக தலைவர் விஜய். முதல்வராக பொறுப்பேற்று சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிப்பேன் என கூறியுள்ளார். 113 எம்எல்ஏக்களை வைத்து நிலையான அரசை அமைக்க முடியுமா? வேறு எந்த கட்சி தாவேக அரசை ஆதரிக்கும்? பதவியேற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று எப்படி நம்புகிறீர்கள் என்பன உள்ளிட்ட விவரங்களை விஜயிடம் கவர்னர் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கரை சந்திக்க தாவேக தலைவர் விஜய் மீண்டும் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சி அமைக்க தற்போது வரை அழைப்பு விடுக்காததால் கவர்னரை மீண்டும் சந்திக்க விஜய் புறப்பட்டுள்ளார். விஜய் கேட்டுக்கொண்டதால் தான் அவர் வீட்டின் முன் போடப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. பொதுமக்கள் சிரமத்துக்கு உள்ளாவதால் இந்த நடவடிக்கையை விஜய் எடுத்துள்ளதாக தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை ரூபாய் 3,383 உயர்த்தி மத்திய அரசு அறிவித்தது போதுமானதாக இல்லை. ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் 4,500 கொள்முதல் விலை கிடைப்பதை செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விஜய்க்கு ஆதரவாக மெரினாவில் தாவேக சார்பில் போராட்டம் நடத்தப் போவதாக சோசியல் மீடியாக்களில் தகவல்கள் பரவி வருகிறது.
இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெரினாவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி வருந்தினார் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அரசியலில் வெவ்வேறு துருவங்களாக இருந்தாலும் அரசியல் மாண்புள்ளவர் பழனிசாமி என்றார். சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் தோல்வியடைந்த விரக்தியில் திமுக நிர்வாகிகள் 3 பேர் பழனி அடிவாரத்தில் மொட்டையடித்து வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் மீண்டும் வெல்வார் என கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்ற நிலையில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என தாவேக வேட்பாளர் சிந்தாமணி கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். தமிழக தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகவை ஆட்சியமைக்க அழைக்காதது ஏன்? ஜனநாயக மரபுகளின்படி விஜயை உடனடியாக அழைத்து அமைச்சரவை அமைக்க உத்தரவிட வேண்டும் என கவர்னருக்கு சுப்பிரமணிய சுவாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் முழுவதும் விலக்கிக் கொள்ளப்படுகிறது. மேற்கு வங்கத்தின் பால்டா தொகுதியில் வரும் 21ஆம் தேதி மறு ஓட்டுப்பதிவு நடப்பதால் அங்கு மட்டும் தேர்தல் விதிகள் அமலில் இருக்கும் என்று இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. அசாம் தேர்தலில் 82 தொகுதிகளுடன் தனிப்பெரும்பான்மை பெற்ற பாரதிய ஜனதாவின் ஹேமந்த் பிஸ்வா சர்மா தலைமையிலான அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் அதிகாரிகள் தேர்வான எம்எல்ஏக்களின் பட்டியலை கவர்னர் அர்லேக்கரிடம் ஒப்படைத்தனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் அசைக்க முடியாத உறுதிக்கு ஆபரேஷன் சிந்தூர் தெளிவான சான்றாக விளங்குவதாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்ற போது அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்பப் பெறப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியுள்ளது. ஓராண்டுக்கு முன்பு பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் நமது ராணுவத்தினர் இணையற்ற தைரியத்தையும் துல்லியத்தையும் உறுதியையும் வெளிப்படுத்தியதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசத்தை பாதுகாத்து வரும் ஆயுதப் படைகளின் வீரத்துக்கும் தியாகத்துக்கும் தலைவணங்குகிறேன் என ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ஓராண்டை நிறைவடைந்ததை தொடர்ந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு திமுக இடையூறு செய்யாது, தாவேக ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக கோஆப்டெக்ஸிலிருந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரங்கள் வாங்க திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீலாங்கரையில் உள்ள தாவிக தலைவர் விஜய் வீட்டின் வெளியே அமைக்கப்பட்டிருந்த மெட்டல் டிடெக்டர் அகற்றப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரா சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். தேர்தலுக்கு பின் அடுத்தடுத்து அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மேற்கு வங்கத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தளபதி விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை வழங்க தமிழக கவர்னர் ஏன் தயக்கம் காட்டுகிறார்? மக்கள் தீர்ப்பிற்கு என்ன மரியாதை இருக்கிறது என நடிகர் விஷால் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு 2026 சிறந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவ மிக்க திட்டம் என்ற சிறப்பு விருது கிடைத்துள்ளது. வரும் 22ஆம் தேதி தில்லி உலகளாவிய எரிசக்தி தலைவர்களின் உச்சி மாநாட்டில் இதற்கான விருது வழங்கப்படுகிறது. கோவை, நீலகிரி, ஈரோடு, கரூர், திருப்பூர், நாமக்கல், திண்டுக்கல் உட்பட 22 மாவட்டங்களில் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விஜய்க்கு ஆதரவாக மெரினாவில் போராட்டம் நடத்தப் போவதாக சோசியல் மீடியாவில் தகவல் பரவியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெரினா உட்புற சாலை மூடப்பட்டது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிஎஸ்டி தலைமை அலுவலகத்தில் தீ பிடித்தது. புகையால் மூச்சு திணறல் ஏற்பட்டு 2 எலக்ட்ரீஷியன்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே செங்கல் சூளையில் கடந்த 6 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த 28 சிறார்கள் உள்பட 51 பேர் மீட்கப்பட்டனர். உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட சட்டப்பணிகள் மீட்புக்குழு செயலர் நீதிபதி ஜெனிதா உத்தரவிட்டுள்ளார். நம் நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வழங்கும் முன்மொழிவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 400 உயர்ந்து ரூபாய் 1,13,200க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 50 உயர்ந்து 1 கிராம் 14,150க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி ரூபாய் 275க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் புதிய தேர்தலை நடத்துவதே சிறந்த வழியாக இருக்கலாம் என ஜோஹோ நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார்.
சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் தாவேக தலைவர் விஜயின் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பிற்கான மாணவர்கள் சேர்க்கை இன்று தொடங்கியது. www.tngasa.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செட்டியார்குளம் கண்மாயில் 85 வயது மூதாட்டி வெள்ளைத்தாய் சடலமாக மீட்கப்பட்டார். அவரின் உடலை மீட்டு நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, பிருத்விராஜ் நடிப்பில் உருவாகி வரும் படம் வாரணாசி. இதன் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடக்கிறது. இங்கு தண்ணீருக்கு அடியில் ஒரு ஆக்ஷன் உள்ளிட்ட சில காட்சியை படமாக்க திட்டமிட்டுள்ளார் ராஜமௌலி. இதற்காக நீச்சல் குளம் போல் செட் அமைக்கப்பட்டு 150 லாரி தண்ணீர் தேவை என ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளையிடம் கேட்டுள்ளார் ராஜமௌலி. தற்போது கோடைக்காலம் என்பதால் அவ்வளவு தண்ணீர் தர முடியாது என அவர்கள் மறுத்துவிட்டனர். இதற்கான மாற்று ஏற்பாடுகளை படக்குழுவினர் மேற்கொண்டுள்ளனர். இயக்குநர்கள் ஹீரோ ஆவது ஒன்றும் புதிதல்ல. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தொடர்கிறது. லேட்டஸ்டாக இணைந்திருப்பவர் பிரசாந்த் பாண்டியராஜ். ப்ரூஸ்லி, மாமன் போன்ற படங்களையும் விலங்கு வெப்தொடரையும் இயக்கிய இவர் இப்போது விக்னேஷ் நடராஜன் இயக்கும் வாரண்ட் என்ற வெப்தொடரில் ஹீரோவாக நடிக்கிறார். விலங்கு வெப் சீரிஸ் நடந்த அதே காலகட்டத்தில் இதன் கதை நிகழ்கிறது. சாம் சிஎஸ் இசையமைக்கிறார். விரைவில் OTT-யில் வெளியாக உள்ளது. தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா இப்போது தனது 100வது படத்தில் நடிக்கிறார். தமிழில் நித்தமொரு வானம் படத்தை இயக்கிய கார்த்திக் இயக்க தபு, ஐஸ்வர்யா ராஜேஷ், சுஷ்மிதா பட் ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடிக்கின்றனர். பீரியட் படமாக உருவாக்கும் இந்த கதையில் நாகார்ஜுனா கேங்ஸ்டராகவும் தபு முதல்வராகவும் நடிக்கின்றனர். படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்று வருகிறது. இயக்குநர் ராம்குமார், நடிகர் விஷ்ணு விஷால் கூட்டணியில் உருவாகியுள்ள 3வது படம் 2ஆம் வானம். மமிதா பைஜு நாயகியாக நடித்துள்ளார். ராம்குமார் கூறுகையில், சமூக நீதியை முக்கியமாக நினைக்கிற ஒரு பெண்ணும் வாழ்க்கையை ஜாலியாக எடுத்துக் கொள்ளும் ஒரு பையனும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறார்கள். முரண்பாடுகள் மிக்க இவர்கள் எப்படி காதலிக்கிறார்கள், ஒன்று சேர்கிறார்கள் என்பதுதான் படத்தின் கதை என்றார். தெலுங்கில் வேணியில் தாண்டி இயக்கும் புதிய படத்தில் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் நடிகராக களமிறங்குகிறார். இதில் நாயகியாக சாய் பல்லவி அல்லது கீர்த்தி சுரேஷை நடிக்க வைக்க பேசி வந்தனர். ஆனால் இருவரும் வேறு படங்களில் பிஸியாக இருப்பதால் இப்போது மிருனால் தாக்கூரிடம் பேசுகின்றனர். இதற்கு தேவிஸ்ரீ பிரசாத்தே இசையமைக்கிறார். விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது. தயாரிப்பாளர் RB சௌத்ரி ராஜஸ்தானில் நடந்த சாலை விபத்தில் மரணமடைந்தார். அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் ரஜினி செய்தியாளர்களிடம் பேசியபோது RB சௌத்ரி தயாரிக்க இருந்த 100வது படத்தில் என்னை நடிக்க வேண்டும் என்று கேட்டார். நானும் நடிக்கிறேன் என சொன்னேன் என்றார். அவரது ஆசையை ரஜினி நிறைவேற்றுவாரா?